இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் கண்காட்சி போட்டிருந்தாங்க, அவதார் கண்காட்சி. ஸோ அங்கே நாங்கள் போயிருந்தோம். இது எங்கே இருக்குன்னா அவர் லேடி ஸ்கூல் கிட்ட திண்டுக்கல், அதில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. 10 days மட்டும்தான். ஸோ 2ஆம் தேதி ஒரு முடிஞ்சிடும். எனக்கு சண்டேனால செம்ம க்ரௌடாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டோம். கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி உள்ளே போனால் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, பட் ஓகேவா இருந்தது. அப்படியே உள்ளே போனால் நல்லா லைட்டிங் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ட்ராகனு, அங்கே இருக்க அந்த அவதார் மனிதன் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பொம்மை இருந்தது, நல்லா கை கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் அப்படியே வெளியில் போனால் நிறைய ஃபுல்லாக ஷாப்பாக இருந்தது. ஷாப்புக்கு அடுத்து வெளியில் நல்ல விளையாடுறதுக்கு பெரிய கிரவுண்டு, அதில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட் திண்டுக்கல் இல்லை, ஸோ அதனால் இது அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே ட்ரெயினில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஜெயின்வேலில் போனால் அங்கேயும் சரியான க்ரௌடு. அங்கே ஒரு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி திரும்ப வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஜெயின்வேல் போனோம். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். March 2 க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் பார்த்துருங்க எல்லோரும். நல்லா தான் இருந்தது. கோஸ்ட் ஹவுஸ் இருந்தது, ஸ்னோ வேர்ல்டு நிறைய இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே அவ்வளோக்காவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒட்டகம் வந்தது, நல்லாவே நாங்கள் வேடிக்கை பார்த்தோம். ஏன்னா அதில் போகிறதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக சொல்கிறாங்க, தென் ரவுண்டும் கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அதனால் அது உட்காந்தப்போ போய் ஒரு ஃபோட்டோ மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.